இப்போ மாணவர்களுக்கு 1000 ரூபான்னு சொல்லி ஒரு தேர்தல் நெருங்குறதுனால இந்த மாதிரி மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இது கூட மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக இது வந்து பயனடையாதுன்னு சொல்கிறேன். இரட்டை இலையை எதிர்த்து நின்றதில் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. எனக்கு எந்த பதவி வேணாங்க, கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து நாட்டை பிடிக்கணுன்றதான் என் ஆசைன்னு இருக்கார் ஓபிஎஸ். அது பொதுச் செயலாளர் பார்த்துக்குருவார். அது பொதுச் செயலாளர் பார்த்து சொல்லிடுவார். சொல்லுங்கள். அடுத்த பொதுச் செயலாளர் வழக்கு நிலுவையில் இருக்குது. இப்போ நேற்று ஹைகோர்ட்டில் வந்து பொதுச் செயலாளர் போடக்கூடாது வழக்கு நிலுவையில் இருக்கிறப்ப அஃபிடேவிட்டில் எப்படி அதை குறிப்பிட்டீங்கன்னு நீதிமன்றம் ஒரு கேள்வி. அது கேள்வி அது இல்லைங்க. எத்தனையோ தீர்ப்புகள் எங்கள் பொதுச் செயலாளர்னு இருக்கு. கோர்ட்டு தீர்ப்பு வர்றாங்க. தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டோமே பொதுச் செயலாளர்ன்ட்டு. இப்போ ஒருத்தர் வந்து எழுத்துப்பூர்வமாக ஒருத்தர் இவரை பொதுச் செயலாளர்னு சொன்னால் தான் அப்படின்னு இல்லை. சொல்லாமே இன்னைக்கு மக்களால் தானே பாராட்டுறாங்க எடப்பாடியாரை. இன்றைக்கி கூட அவருடைய ஆட்சி நல்லா இருந்ததுப்பா, இந்த 3 ஆண்டுகளில் ஒன்றுமே செய்யலை அந்த அரசு அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்படி தானே மக்கள் பேசுகிறாங்க. இந்த ஆட்சியை பற்றி இன்றைக்கி வந்து யாருக்கும் மக்கள் மத்தியிலும் சரி மாணவர் அதிகாரி மத்தியிலும் எல்லா பேருக்கும் இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்துருச்சு. அனைத்து தரப்பு மக்களுக்கும், பொதுமக்களுக்கும் சரி, ஏழைபாளைகளுக்கும் சரி, அரசு ஊழியருக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி, மருத்துவர்களுக்கும் சரி, அந்த பார்த்திங்கன்னா சுகாதார பணியாளர்களுக்கும் சரி, எந்த இதுவும் திட்டத்தையும் நிறைவேற்றலை. உடனே நிறைவேற்றணும்னு முதலமைச்சர் சொன்னார் எதிர்கட்சியாக இருக்கும்போது. அதே மாதிரி மாதம் மின் கட்டணம் எடுப்போம், கட்டணத்தை கணக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது கூட எடுக்கலை. இப்போ கட்டணத்தை ஏற்ற மாட்டோம்னு சொன்னாங்க. கட்டண உயர்வு குறித்து ஆலோசனை பண்ணதுக்கே தக்கன்னு குதித்தாங்க. அன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கும்போது இதே நம்ம அன்பு முதலமைச்சர் தான் குதித்தார். இன்றைக்கி அவருடைய வருத்தத்தில் 3 வருஷத்தில் 3 தடவை ஏற்றிட்டாங்க. இனி அடுத்த வருஷம் ஏற்ற போகிறாங்க. இதுக்கு உதய திட்டம் இவங்க ஏற்றினதுனால, உதய திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால அதுக்கு எங்கள் அமைச்சராக இருந்த தங்கமணி எங்களுடைய அமைப்பு செயலாளர் அருமையாக சொல்லியிருக்கார். எங்கே வாங்க ஒரே இடத்துல நம்ம வாதிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு ஏற்றுக்கிற தயாரா கிடையாது. மக்கள் மத்தியில் இது சும்மா நாடகம். எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கொடை பிடிக்குது, கருப்பு பலூனை பறக்க விடுறது. ஆளுங்கட்சியானோன்னு அவர் அடிக்கிறதுக்கு அவரை பிரதமரை கூட்டிகிட்டு வந்து தாஜா பண்ணுறதுக்கு வெள்ளைக்கூடை பிடிக்கிறது. இது மாதிரி திமுகவுக்கு சர்வசாதாரணமான நாடகம். எப்போவுமே அப்படி தான். எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவாங்க, ஆளுங்கட்சியாகிட்ட அதை அப்படியே மாற்றி போட்டுருவாங்க. அடுத்த தேர்தலை நோக்கி நாடகமாட பார்ப்பாங்க. அதுதான் இப்போ இன்றைக்கி நடக்கிற போராட்டம். வந்து இந்த போராட்டத்தை மக்கள் ரசிக்கவில்லை, யாருமே ரசிக்கலை இந்த போராட்டத்தை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்தேன். உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆக போகிறாரு, உங்கள் கண்ணோட்டத்தில்? எங்கள் கண்ணோட்டத்தில் இல்லைனாங்க. எத்தனையோ பேர் அந்த கட்சியில் அதை அவரே திணிக்கப்பட்டவர் தான். இதே நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னார் எதிர்கட்சியாக இருக்கும்போது, நான் மட்டும்தான் அரசியலில், எனக்கு பிறகு திமுகவில் யாரும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர், என் மகனோ என் மருமகனோ வேறு யாரும் நாங்கள் இந்த கட்சிக்கு பதவிக்கு வர மாட்டாங்கன்னாரு. சொன்னாரா இல்லையா? சொன்னாரா என்ன தம்பி? அவர் சொன்னார். அவர்கிட்ட கேளுங்க, நீங்கள் இப்படி சொன்னீங்க. இப்போ அவரை இளைஞரணி செயலாளர் ஆக்கினார், அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார், இப்போ துணை முதலமைச்சர் ஆக போகிறாருன்றாங்க. இது அந்த கட்சியை வந்து கட்சி கிடையாதுங்க. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஜனநாயக இயக்கம். இது கீழே இருக்க தொண்டரும் மேலே தலைவராகலாம், பொதுச் செயலாளராக, முதலமைச்சராக. திமுகவில் அப்படி கிடையாது, வாரிசுகள் தான் வர முடியும். இன்றைக்கி திமுகவில் என்னன்னா அவங்களுடைய குடும்பம்தான் பெரியது. இன்றைக்கி நம்ம மூத்த அமைச்சர் துரைமுருகனே என்ன சொல்கிறாரு, இன்ப நிதி வந்தால் கூட அவரையும் நாங்கள் தோளில் தூக்கிட்டு போவோம். நேரும் அப்படி தான் சொல்கிறார். எப்படி பொதுவாக வந்து அவங்க கட்சியில் வந்து அது கட்சியே கிடையாது, அது ஒரு கம்பெனி, பிரைவேட் லிமிட்டெடு. திமுக என்றது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கருணாநிதி குடும்பத்தினுடைய பிரைவேட் கம்பெனி. இன்றைக்கி அந்த கம்பெனியினுடைய மேனேஜராக அவர் நம்ம ஏற்கனவே கலைஞர் இருந்தார், இப்போ ஸ்டாலின் இருக்கிறார். இனி அவருடைய மகன் உதயநிதி வருவார். அந்த கட்சியில் ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது. சரி, நிச்சயமாக அந்த நூலகம் என்னுடைய பார்வைக்கு வந்ததுன்னா கட்டி கொடுத்துருவோம், நம்ம நிதியிலே கட்டி கொடுத்துருவோம். அசோக்கு
அதான் இவங்க வந்தாங்கனால எந்த துறையும் சுதந்திரமாக ஜனநாயக முறைப்படி இயங்க விடுறதே இல்லை. இன்றைக்கி எல்லோரும் பயந்துக்கிட்டு தான். இப்போ பார்த்தா ரெட் ஜைன் மூவிஸுக்கு படத்தை கொடுக்கணும், அவங்க டிவி முரசொலிக்கு படம் ரைட்ஸை கொடுக்கணும், இல்லைன்னா சன் டிவிக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் தேட்டரெல்லாம் கிடைக்கும். இன்றைக்கி தேட்டரெல்லாம் மொத்தமாக குத்தகைக்கு பிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி இதைத்தான் அவர் சொல்கிறாரு. சாதாரண அது மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கிற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா, மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கிறாங்களா படங்கள், அந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னண்டா, தேட்ரு கிடைக்கல. தேட்ரு யார்கிட்ட இருக்குது? உதயநிதிக்கிட்ட இருக்குது. விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறை அமைச்சருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனால தான் அது அவர் கட்சி நடத்தட்டும், நடத்தின பிறகு பார்ப்போம். எங்களை பொறுத்தளவுக்கு யார் எங்கே நடத்தினாலும் அவர் வர்றதை பற்றியோ வைக்கிறத பற்றியோ எங்களுக்கு எந்த ஆட்சேபம் இல்லை. ஜனநாயக நாட்டில் அவர் ஏற்கனவே விஜய் வந்து எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எங்கள் பொதுச் செயலாளர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பரஸ்பரசமானது. இது ஜனநாயக நாடு. யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், யார் வேணாலும் செய்யலாம். இப்போ நீங்கள் கூட கட்சி நவநீதன் கூட கட்சி தொடங்கலாம், அவ்வளோதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.